பரிசுத்தமான ஓய்வு நாளில் கூட சில பாடல்களை பாடி இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய நாமத்தை இந்த காலவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத இந்த பாடலை நாம் செய்து பாடுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாம் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். செய்து பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நோய்களை நீக்கினாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். சேர்ந்து வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கடுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். செய்து இளமை புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்வோம், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு விசை கூட எல்லாரும் காலவேளையில் சொல்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு முறை கூட சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படி இந்த காலவேளையில இணைந்து சொல்வோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்கல. ஆண்டவரே,
கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபை அது பெரிதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக இறக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya. சேர்ந்து இந்த கால வேளையில எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீ செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாள் மறக்கல ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஹalleluya. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சேர்ந்து இந்த காலவேளையில் ஆண்டவரே என் கூடவே இருங்க ஆண்டவரே. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவர் மனிதன் அல்ல ஆண்டவரே. சொத்தோ பணமோ ஆண்டவரே ஒன்று எங்களோடு கூட இருப்பதில்லை ஆண்டவரே. ஆனாலும் நீ மாத்திரமே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் பக்கத்துல இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிற எங்க நல்ல தகப்பனே. இந்த காலவேளையில் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் சோமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். சிலரை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஜெபத்திலே நான் ஒருவருக்கொருவர் தாங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால கர்த்தரை துதிக்கிறேன். ஆனாலும் இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 115வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு சகோதரியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னாலே நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் மனுஷனுக்கு பலவிதமான பயங்களை பார்க்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருக்குள்ளே வெளியே போன கொரோனா வந்துருமோங்கிற பயம், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அநேகருக்கு பயத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பலவிதமான பயத்தோடு கூட இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல காலவழியில் கர்த்தருக்கு நாம் பயந்து ஜீவிப்போமானால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு மனுஷனுக்கு பலவிதமான பயத்தை குறித்து வேதம் முதலாவது என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அங்கே மனுஷனுக்கு இங்கே நீதிமொழிகள் 29:25 நாம் வாசித்தோமானால் வாசிப்போம். 29:25 பாருங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், பயங்களிலே பலவிதமான காரியங்கள் உண்டு. அதுல மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை என்ன செய்யுமா வர வைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனுக்கு இன்னைக்கு அநேகர் பயப்படுகிற, வீட்டை விட்டு வெளியே போனால் எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற. இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்குமா. இன்னும் அடுத்து எதற்கு மனுஷன் பயப்படுகிறான் பாருங்க. சங்கீதம் 64வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். இன்றைக்கு மனுஷன் எதுக்கு பயப்படுகிறான் என்று. கேட்டறலும் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி. அப்ப அடுத்து இங்க பார்க்கும்போது பயம் மனுஷனுக்கு எந்த விதத்தில் வருகிறது என்று சொல்லி பார்க்கும். சத்துருவால்
அங்கே பயம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:15 நாம் வாசித்தோமானால் மனுஷனுக்கு மரண பயம் இருக்கிறதாம். வாசிப்போம். எபிரேயர் 2:15 நாம் பார்ப்போம். எபிரேயர் 2:15. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே நம்ம மரித்து போவோமோ, எத்தனை வருஷத்துக்கு நம்ம இருக்க போகிறோமோ, இருப்போமோ அப்படின்லாம் மனுஷனுக்கு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் மரண பயம் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி வேதத்திலே நிறைய பயங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 14:30 பார்க்கும்போது காற்று பலமாய் இருக்கதை கண்டு சீசர்கள் பயந்தார்கள் என்று, சூழ்நிலையை கண்டு சீசர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இப்ப நாம் தியானித்திருக்கின்ற ஒரு பகுதி நமக்கு தெரிந்ததான ஒரு பகுதி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஒரு தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவியை குறித்து இதிலே நாம் வாசிக்க முடிகிறது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, அவன் இறந்து போனான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் என்று சொல்லி. அப்ப கர்த்தருக்கு பயந்து அந்த தீர்க்கதரிசி நடந்தான் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அங்கே முதலாவது காரியம், நான் சுருக்கமாய்வு நீங்க நமக்கு தெரிந்த ஒரு பகுதியா இருந்தாலும் நான் வீட்டில் இதை வாசித்துக் கொள்வோம். முதலாவது காரியம், அவர் அங்கே கீழே வாசிப்போம். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு என்றாள். முதலாவது காரியம், இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவியிடத்தில் காணப்பட்டதான முதல் காரியம், அதாவது தேவ மனுஷனிடத்தில், தேவனிடத்தில் அவள் ஆலோசனை கேட்கிறவராய் இருந்தாள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தேவனுக்கு பயப்படுவார்களானால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவருடைய மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவளா இருப்பார். இங்கே நாம் பார்க்கும்போது, இங்கே அந்த தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கிற காலங்களிலே கடன் பட்டு அவர் அதற்கு பின்பு மரித்து போனார். 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அந்த ஸ்திரீ மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிற நேரத்தில் உலக மனுஷனிடத்தில் போகாதபடிக்கு தேவ மனுஷனிடத்தில் வந்து கடன் இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளை எதிரி கொண்டு போயிடக்கூடாது என்று சொல்லி வந்து அங்கே ஆலோசனை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம், தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவ மனுஷரிடத்துல, தெய்வத்திடத்துல நாம் ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் இன்னும் தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது 1 நாளாகமும் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமும் 21:13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்ததால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாய் இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படாமலும் கலங்க. 1 நாளாகமா 2 நாளாகமா 22 இல்ல 21:13. 1 நாளாகமும் 21. அதான் தாவீது. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, நான் கொடிய இடுக்கணிலே நான் அகப்பட்டு இருக்கிறேன், நான் கர்த்தருடைய கையிலே நான் என்ன செய்ய விழுவேனாக என்று மனுஷன். அடுத்து, அப்ப நான் மனுஷுடைய கையிலே நான் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கையிலே நாம் விழுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவியிடத்தில் காணப்பட்ட முதல் காரியம் என்ன என்று சொன்னால், அவளுக்கு இருந்தது தேவனிடத்துல, அவள் தேவ மனுஷனிடத்துல ஆலோசனை கேட்கிறவராக இருந்தார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிற தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறபடினால தேவனிடத்துல, தேவ மனுஷனிடத்துல அவள் ஆலோசனை கேட்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு இன்னும் பாருங்க, மனோவாவும் அவருடைய மனைவியும் என்ன செய்கிறார்கள்? நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13:12 நாம் வாசிப்போம்.
அப்பொழுது மனவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நான் அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று கேட்டான், ஆலோசனை கேட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அங்கே தீர்க்கதரிசியின் புத்திரருடைய மனைவிடத்தில் காணப்பட்ட முதல் காரியம் அவளிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில், தேவ மனுஷனிடத்தில் அவள் ஆலோசனை கேட்கிறவராக இருந்தாள். இரண்டாவதாக அந்த 2 நாளாகமத்துக்கு வருவோம். 4வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றால், அதற்கு அவள் ஒரு கொடு எண்ணெய் அல்லாமல் அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அப்ப இரண்டாவது அவளிடத்துல, முதலாவது தேவனிடத்துல, தேவ மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவராக இருந்தால், இரண்டாவது அவளிடத்துல இருந்தது தேவ மனுஷன் கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அப்ப அவள் சொல்கிறார், என் வீட்டுல வேற ஒன்று இல்லை, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? உண்மை உள்ளவளாய் காணப்பட்டான். இடத்துல ஒண்ணுமே இல்லை. 2 பிள்ளைகளை வைத்து, கணவனை இறந்த பிறகு நான் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கடனோடு தவிக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லி எப்படியால் ஏதாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவள் எண்ணவில்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரு கூட எண்ணெயை தவிர என் வீட்டில வேற ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இங்கே இவரிடத்தில் காணப்பட்ட காரியம் உண்மை உள்ளவளாய் காணப்பட்டார். இன்னைக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்துல, தேவ மனுஷரிடத்துல மறைக்கிற எத்தனையோ காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஸ்ரீடத்தில் காணப்பட்ட உண்மை உள்ள ஜீவியம் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்முடைய குறைவை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். நீதிமொழிகள் 28:20 வாசித்தோமானால், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஏலியை குறித்து, அவன் ஆசாரியனாய் இருந்த நாட்களிலே அவன் உண்மையற்றவனாக செயல்படவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்தில் அநேக அணினால் சப்பிரியாலை குறித்து நாம் வாசிக்கும் போது, அவர்கள் அப்போஸ்தலர் 5 நாம் வாசிக்கும் போது அவர்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையிலேயோ அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 6:4 வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் மற்றவர்களால் என்ன செய்யவில்லை, கண்டுபிடிக்க அவர்களால் என்ன செய்ய கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியம் அந்த தானியேலுக்குள்ள இருந்தது போல உண்மை உள்ள ஒரு ஜீவியம். உண்மையற்றவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா தான் அநேகத்திலே கர்த்தர் நம்மை அதிகாரியாக்க முடியும். வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, ஒரு ஸ்தோத்திரம், எல்லா காரியத்திலையும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவி சொல்லுகிறாள், என்னிடத்துல ஒரு கூட எண்ணெயை தவிர வேறு ஒன்று இல்லையா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உண்மை உள்ள ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை தானியேல் 6வது அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன செய்தார்? கட்டி போட்டார். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் நான் என்ன செய்தேன்? காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை என்றால்
போதும். அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ குற்றமற்ற ஒரு ஜீவியம் அவனுக்குள்ள இருந்தது. அதாவது தானியேலுக்குள்ள உண்மையான ஒரு ஜீவியம் இருந்தது. இந்த நல்ல பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளில இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ள ஜீவியம் காணப்படும். இந்த ஸ்திரீயிடத்துல தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவிடத்துல காணப்பட்ட காரியம் என்று சொன்னால் உண்மை உள்ளவளாய் இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவது காரியம் அந்த 2 ராஜாக்கள்லேயே 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் நீ போய் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலும் கேட்டு வாங்கி போதும். 3வது காரியம் என்ன என்று சொன்னால் நீ போய் என்ன செய்யணும்? அநேக வெறும் பாத்திரங்களை என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில நீ சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கு தேவ மனுஷன் இங்கு தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவிடத்தில் சொல்லுகிற காரியம், நீ பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போய் அயல் வீட்டுக்கு போய் அவங்களுடைய பாத்திரத்தை என்ன செய் கேட்டு வாங்கு என்று சொல்லுது. இது எதை காட்டுகிறது? 3வது காரியம் ஒரு சாட்சியின் வாழ்க்கை. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ ஜீவியத்துல சாட்சி இல்லாமல் போய் விடுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வீட்டிலிருந்து ஒரு சின்ன பொருள் கூட வாங்க முடியாது. வேதக்காரருக்கு வாங்கிட்டு ஏமாத்தி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இராதபடிக்கு இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவி, ஏன்னா இவங்களுக்கு கடன் இருக்கிறது, அந்த கடனுக்கு மத்தியில் அயல் வீட்டு பாத்திரத்தை வாங்கும் போது இவர்கள் சாட்சி உள்ளவர்களா இருந்தா தான் பாத்திரத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா இவங்க வித்து திட்டுப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அல்லவா? ஆகையால ஸ்தோத்திரம், இவங்க பிள்ளைகளை போய் கேட்ட உடனே அயல் வீட்டுக்காரர்கள் பாத்திரத்தை என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். அப்போ இதை எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, மற்றவர்களுக்கு மத்தியில இந்த ஸ்திரீ, இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இருக்கிற தெருவில் சொந்த பந்தத்துக்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையால் வேதத்தில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், எங்க வீட்டுல வாசி பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபேலை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஆபேல் நீதிமான் என்கிற சாட்சி பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 11:5 வாசித்தோமானால் எபிரேயர் 11:5 ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவர் என்று சாட்சி பெற்றதை பார்க்கிறோம். ரூத் சரித்திரத்தில் நாம் வாசிக்கும் போது, ரூத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது அவள் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லி ஒரு சாட்சி பெற்றதை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த 2 ராஜாக்கள்லேயே 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது எலிசாவை குறித்து அங்கே அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நம்ம வீட்டுக்கு வந்து போகிற அடிக்கடி வந்து போகிறவர் பரிசுத்தவான் என்று நான் என்ன செய்கிறேன் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சாட்சி இன்றைக்கு தேவையாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சாட்சி இழந்து போகிறதை பார்க்கிறோம். இவங்க ஒரு வேதக்காரங்களா, இவங்க பைபிளை தூக்கலாமா, இவங்க ஜோமனு போலாமா, இதெல்லாம் பலவிதமான சாட்சியின் கேடை நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம இன்னும் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சாட்சியின் வாழ்க்கை மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. இவள் அயல் வீட்டு பாத்திரத்தை வாங்குவதற்கு பக்கத்தில் அவள் சாட்சியாய் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது காரியம் வாசிப்போம். அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தையே நாம் வாசிப்போம். அவள் உள்ளே போய் கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து ஒரு பக்கத்திலே என்ன செய்யும்? அதாவது நீ வீட்டுக்குள்ள போய் அறக்கதவை என்ன செய்யும்? பூட்டி என்று சொல்லுகிறது. தேவ மனுஷன் இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இவரிடத்துல ஒரு ஜப வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யணும்? அவன் வீட்டுக்குள்ள போய் அறக்கதவை பூட்டி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய அறைக்கதவை பூட்டி ஜெபித்தால் அவள் வெளியரங்கமாய் நம்முடைய ஆண்டவர் பதில் அளிப்பாராம். 6:6 வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்து கதவை என்ன செய்யணும்? பூட்டி அங்கே
பார்க்கும்போது தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவிடத்தில் எலிசா சொல்லுகிறார், நீ வீட்டுக்குள்ள இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வைத்து கதவை என்ன செய்ய பூட்டி என்று சொல்லுகிறார். கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற, நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவி கடன் பாரத்தோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரிடத்தில் காணப்பட்ட காரியம் தேவ மனுஷனாகிய எலிசா சொன்னது போல, அரைக்கதவை நீ பூட்டி என்று சொன்னது போல, ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் இடத்திலே சில நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இந்த கொர்நேலியு குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவனா? தேவ பக்தி உள்ளவனும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன. என தேவனுக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த கொர்நேலியு தேவனுக்கு எப்படிப்பட்டவனா? பயந்தவனுமாய் இருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் கொர்நேலியுக்குள்ள இருந்தது. அதனால அவனுடைய தானம் தர்மத்திற்கு, அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. ஆகையாலே இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவிடத்திலே காணப்பட்ட காரியம் ஜெபம், ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் ஜெப ஜீவியம் உள்ளவளாய் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஜெப ஜீவியம் இருக்குமானால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 5வது காரியம், இன்னொரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அவளுக்களுக்கான 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிப்போம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு, பிள்ளைகளோடு கூட கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். இது மட்டும் நமக்கு போதும், இதோட நிறுத்திவிட இல்லை, இன்னும் வேற பாத்திரம் இருந்தா கொண்டு வா. அப்ப இது எதை காட்டு? அவளிடத்துல சுயநலமற்றவளாய் காணப்பட்டாள். இந்த ஸ்தோத்திரம் இன்னும் பாத்திரத்தை போய் என்ன செய்ய கொண்டு வா என்று சொல்கிறார். இந்த பாத்திரம் நிரம்பிச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் மட்டும் நிரம்பினா போதாது, இன்னும் அயலா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை இன்னும் என்ன செய்ய நீ வாங்கி கொண்டு வா. ஆனால் இவளுக்குள்ளே காணப்பட்டதான காரியம், இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவிடத்தில் காணப்பட்ட காரியம், அவள் சுயநலமற்றவளாய் இருந்தார். இன்றைக்கு சுயநலத்தோடு கூட ஒவ்வொருவரும் இன்னைக்கு வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையாலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய சுயம் உடைக்கப்படட்டும். சுய நலமற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுவோம். இதை குறித்து ஓசியாவிலே நாம் வாசித்தோமானால் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை, வாசிப்போம் ஓசியா 10:1. இஸ்ரவேல் அப்போ பலனற்ற திராட்சை செடி, அப்போ பலன் உள்ளவர்களாய் இருக்கணும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரத்தை நீ என்ன செய் கொண்டு வா என்றார். வேறே பாத்திரம் இல்லை என்று சொன்னான். பார்க்கிறோம், அவன் சொல்லுகிற காரியம் வேறு பாத்திரம் இல்லை என்று சொல்லி தாயாரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறதுனா, அவளுக்குள்ள இருந்த பாத்திரம் நம்ம வீட்டில் இதுவரைக்கும் நிரம்பின பாத்திரம் போதாது, இன்னும் வெளியே நிரப்பப்படாத எத்தனை பாத்திரம் உண்டல்லவா என்று சொல்லி அங்கு வேற பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி சொல்லுகிறதை, பக்கத்தில் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், மற்றவர்களை குறித்து இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவிடத்தில் காணப்பட்ட காரியம் அவர் ஒரு ஆத்தும பாரத்தை காட்டுகிறது. நமக்குள்ளே நாம் நிரம்பினால் போதும் என்று எண்ணி கொள்கிறோம். நம்முடைய சபையார் நிரம்பினா போதும் இல்லை, இன்னும் எத்தனையோ வெறும் பாத்திரங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அந்த வேற பாத்திரம் இல்லை
என்று சொல்லுகிற அளவுக்கு அநேக ஜனங்கள் சபைக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாக வேணும். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே காணப்பட வேண்டிய காரியம் என்று சொன்னார், இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவிடத்திலே காணப்பட்டது போல, மற்றவர்களை குறித்து ஒரு பாரம் இருந்தது போல, மற்ற பாத்திரங்கள் உள்ள வர வேண்டும் என்று எண்ணினது போல ஆத்தும பாரமுடையவர்களாய் இருக்க வேண்டும். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே நமக்கு தெரிந்த வசனம், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்குள்ளே ஆத்தும பாரமுடையவர்களாய் இருப்போம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் போய் இப்ப வீட்டுல இருந்த பாத்திரம் எல்லாம் நிரம்பிச்சு, வேற பாத்திரமே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்ட உடனே திரும்ப அங்கே அங்கே தேவ மனுஷனாகிய எலிசாவிடத்தில் இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவி போய் சொல்லுகிறாள். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை என்ன செய்தார்? அறிவித்தால். அப்பொழுது அவன் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அப்ப அடுத்து அவளிடத்துல காணப்பட்ட முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நன்றி அறிதல் உள்ளவளாய் காணப்பட்டார். பாருங்க, எல்லாம் நிறைஞ்சு போச்சு. நிறைஞ்சு போன பிறகு அங்க என்ன ஃபுல்லா நிரம்பி வழிகிறது, வேறு பாத்திரம் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஸ்தோத்திரம், இதை பேசாம வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா நம்ம வித்து வச்சுக்கணும்னு சொல்ல, இங்க நிரம்பி இருக்கிறதை குறித்து தேவ மனுஷனிடத்துல போய் எலிசாவிடத்துல போய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த தேவ மனுஷன் நல்ல ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதை விற்று கடனெல்லாம் தீர்த்து மீதியாக வைத்து நீயும் பிள்ளைகளும் நல்ல வாழுகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது அவளிடத்துல காணப்பட்ட காரியம், தேவ மனுஷன் சொன்ன ஆலோசனைப்படி நம்ம செய்ததுனால நம்ம வீட்டில் இருந்த எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிகிறதே என்று எண்ணி அவ தேவ மனுஷனுக்கு நன்றி உள்ளவளாய் இருந்தார். இன்னைக்கு நம்ம அதிகமாய் ஸ்தோத்திரம், எத்தனையோ குடும்பங்களுக்கு கஷ்டப்படும் போது கண்ணீர் விட்டு பலவிதமான சூழ்நிலை வியாதியிலே பல காரியத்தில் சங்கடப்படும் போது நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். நன்றி கெட்டவர்களாய் போய் விடுகிறதை பார்க்கிறோம். நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவியிடத்திலே காணப்பட்ட காரியம் என்று சொன்னால் நன்றி உள்ளவளாய் இருந்தார். தாம் அங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் நிரம்பிட்டு என்று சொல்லி திரும்ப போய் அந்த மனுஷனிடத்துல அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதை பார்க்கிறோம், சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை எதை காட்டுகிறதுனா, நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கும்போது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து அங்கே கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது 103வது சங்கீதம் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்கிறார், என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் இப்படிப்பட்ட இந்த 7 குணலட்சணங்களும் இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசித்தோம். ஆனால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். எந்த நிலைமையிலே நாம் இருந்தாலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையால இந்த தீர்க்கதரிசியின் புத்தருடைய மனைவி கடனோடு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பிடித்துக் கொண்டு பிள்ளைகளை அடிமையாக்கி விடுவார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்ட நேரத்தில் தேவ மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ததனால அந்த தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவிடைய குடும்பத்தையும் பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றினது போல நாமையும் நம்முடைய குடும்பத்தையும் அந்தவனமாய் கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும்
ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 115வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு பலவிதமான பயத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்து நீர் எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி, மனுஷனுக்கு பயப்படாதபடிக்கு, பிசாசுக்கு பயப்படாதபடி, ஆண்டவரே இயற்கை சீற்றங்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவிடத்தில் காணப்பட்ட இந்த 7 காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற இந்த வார்த்தையை இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் காணப்படுவதாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கடன்கள் மாறுவதாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய கண்ணீர்கள் மாறுவதாக. இந்த தீர்க்கதரிசி புத்தருடைய மனைவி எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பாப்பா, அவளுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றி ஆண்டவரே அந்த வீட்டில் இருந்த எல்லா பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினது போல மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இரத்த கோட்டைகளாய் கர்த்தர் மூடுவீராக தாழ்த்துகிறோம். எதிர்பார்க்கிற காரியத்தெல்லாம் நீர் வாய்க்க செய்யும். தேசத்தில் காணப்படும் இந்த கொள்ளை நோய்களெல்லாம் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் இல்லாமல் ஆக்கப்படும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் உம்மாலே பாதுகாக்கப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.